ஒரு ஒன்றியத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றியத்தில் நம்ம ஊர் மோடி பொங்கல் என்று மக்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தை திருநாளாம் நம்முடைய தமிழர் திருநாளை வரவேற்று பொங்கல் வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். மதுரையில் 2 இடத்திலே அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று வந்திருக்கின்றேன். விமர்சையாக நம்முடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை பராமரிக்க அந்தந்த ஒன்றியத்தில் நம்முடைய நிர்வாகிகள் பொதுமக்களோடு இணைந்து இந்த பொங்கலை வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆங்காங்கே வேள்விகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்திற்கு மதுரையில் கோமாத பூஜை அது கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல்ல இந்த அரங்கில் கூட பொங்கலை வைத்துத்தான் இந்த நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு இந்த வருடமும் கூட தமிழகத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ நடக்கிற கேஸில் கூட நம்முடைய ஆட்சி முழுவதுமாக மத்திய அரசினுடைய அஃபிடவிட் தொடர்ந்து நம்ம ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எப்படி காங்கிரஸ் கட்சி திமுக சேர்ந்து ஜல்லிக்கட்டு குளறுபடி ஏற்படுத்தியிருந்தார்களோ நம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை ஜல்லிக்கட்டுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு சார்பாக ஆஜராகக்கூடிய நம்முடைய அட்டார்னி ஜெனரல் நாம் கொடுத்திருக்கக்கூடிய அஃபிடவிட்டும் கூட ஜல்லிக்கட்டு என்பது தமிழர் பண்பாடு இருக்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டு, இது இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் கூட இது பிராணிகளுக்கு குறிப்பாக நம்முடைய காளை மாடுகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய விளையாட்டு இல்லை என்பதை மத்திய அரசு மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. நல்ல தீர்ப்பாக சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வரும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சி எனக்கு இருக்கிறது. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்ததுன்னா ஒருத்தராக கேளுங்கன்னா பதில் சொல்லிட்டு வரலாம். சட்டமன்றத்தில் தமிழ்நாடுன்னு இருந்ததை தமிழகம் சொல்லி ஜிஓவை கவர்னர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தமிழகத்தில் தலைவர் சாடிக்கிட்டு. ஆனால் கவர்னர் அவர்கள் ஜிஓ போடுறதுக்கெல்லாம் உரிமை இல்லைங்கண்ணா. கவர்னர் அவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாடா தமிழகம் அப்படின்னு கவர்னர் அவர்கள் ஜிஓ போடுறதுக்கெல்லாம் உரிமை இல்லை, நமக்கு தெரியவல்லாம். நான் ஒரு 2 தினங்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசும்போது சொன்னேன், தமிழ்நாடும் தமிழகமும் ஒன்று தானே. என்னை பொறுத்தவரை அதில் எந்த மாற்று கருத்தோ மாற்றமோ அதில் எந்த குழப்பமோ இல்லை. குறிப்பாக நம்முடைய கலாச்சாரம் என்பது நம் இந்திய திருநாட்டிலே தமிழர் கலாச்சாரம் என்பது உயர்ந்த கலாச்சாரம். கிட்டத்தட்ட 3600 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கே மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சாட்சி, ஒரு கலாச்சாரம் இருந்ததற்கான சாட்சி நம்முடைய மண்ணில் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய தொல்பொருள் ஆய்வு எல்லாம் அதற்கு சான்றாக இருக்கு. எந்த விதத்திலும் கூட தமிழன் இந்தியாவில் யாருக்கும் தாழ்ந்தவன் கிடையாது. எல்லாத்துலேயுமே நம்ம முன்னோடி தான். நீ ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறோம், அதெல்லாம் எந்தெந்த இலக்கியத்திலிருந்து எப்பிருந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு மேற்கோள் காட்டி இந்த அபிடவிட்டில் மத்திய அரசு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏதோ கடந்த 200 ஆண்டுகளாக 150 ஆண்டுகளாக ஸ்போர்ட்டாக வரல. ஸ்போர்ட்டாக காங்கிரஸ் ஆட்சியில் இது ஒரு ஸ்போர்ட் விளையாட்டு என்று சொன்னார்கள். இது விளையாட்டு இல்லை, இது பாரம்பரியம். இது வீரத்தை பறைசாற்றுகின்ற பாரம்பரியம். அப்படிப்பட்ட கலாச்சாரம் நமக்கு. அதனால் இது எந்த விதமான குழப்பமே இதில் கிடையாது. தமிழகம் தமிழ்நாடு 2 ஒன்று தான். நானே நிறைய இடத்துல தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல தமிழகம்னு சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல இடத்துல தமிழகம்னு பேசியிருக்காங்க, பல இடத்துல தமிழ்நாடுன்னு பேசியிருக்காங்க. இது ஆளுநர் அவர்கள் ராஜ்பவனில் கொடுத்த ஒரு ஸ்பீச்சில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த கருத்துக்களை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காத அவர் ஒரு விருப்பம். இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன் பாருங்க, எனக்கு தமிழ்நாடு ஒன்றும் தமிழகம் ஒன்று. எனக்கு அதில் எந்த விதமான குழப்பமோ அதில் எந்த விதமான ஒரு வித்தியாசத்தையோ நான் பார்க்கணும். அப்படி இருக்கும் பொழுது அரசியலுக்காக திமுக வந்து அப்படி சொல்லிட்டார் இப்படி சொல்லிட்டார். கவர்னர் அவர்கள் பீகாரில் பிறந்து இந்திய காவல்துறை பணியிலிருந்து ஐபியில் வேலை செஞ்சு அதில் நேர்த்தியாக இருந்து வேறு மாநிலத்தில் கவர்னராக இருந்து இங்கே வந்திருக்காங்க. அவர்கள் தமிழக கலாச்சாரத்தை முழுமையாக உணர்ந்தவங்க. நீங்கள் பாருங்கள், நான் இதுவரைக்கும் எத்தனை கவர்னர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. யாராச்சும் தமிழை கற்க வேண்டும், தமிழிலே பேச வேண்டும் என்று முயற்சி எடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த கவர்னர் பண்ணுறாரு. நேற்று ஆளுநர் உரை கூட சட்டமன்றத்தில் தமிழில் தான் பேசினாங்க. அது பேசிவிட்டுத்தான் உரைக்கு வந்தாங்க. அதனால் தேவையில்லாத திமுக குழப்பத்தை விளைவிக்கின்றார்கள். தமிழர் கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை எந்த விதத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி விட்டு கொடுக்காது. அது தலைவராக நானும் விட்டு கொடுக்க விட மாட்டேன். சட்டமன்றத்தில் மரபை மீறி கவர்னர் நடந்துட்டான்னு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசியல் குழப்பத்தை தமிழகத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி
கவர்னர் இந்த உரையை ஆற்றியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடதுசாரிகள் எல்லாமே சேர்ந்து கவர்னர் மாளிகையை இந்த உரைக்கு வந்து முற்றுகை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு இதுவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நானும் பத்திரிகையில் பார்த்தேன், நண்பர்கள் அதை நியூஸாக போட்டிருந்தீங்க. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆளுநர் பேசின பேச்சில் ஆளுநருடைய சொந்த கருத்து எங்கேயாச்சும் திணிச்சாரா? இல்லைங்கண்ணா, சொந்த கருத்து எங்கேயுமே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மத்திய அரசுங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. இலங்கையில் போய் இங்கிருந்து இலங்கை நேவியால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு மாநில அரசோடு இணைந்து வேலை செஞ்சிருக்காங்க. டெக்னிக்கலாக என்ன கேட்டிங்கன்னா, மத்திய அரசு நாம தான் 100% வேலை செஞ்சோம், மாநில அரசுக்கு இல்லை வேலை செய்கிற உரிமையில எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மத்திய அரசை சார்ந்தது. அதை தவிர கவர்னர் சொந்த கருத்து எங்கேயுமே திணிக்கல. கவர்னர் வந்து தமிழகத்தில் இது பிரச்சனை, தமிழகத்தில் அது பிரச்சனை, தமிழகத்தில் சட்ட பிரச்சனை எங்கேயுமே சொல்லும். அந்த முழு உரையை பார்த்தீங்கன்னா பல இடத்துல ஆளுநர் அவர்கள் தமிழக அரசை பாராட்டி பேசியிருக்காங்க. நண்பருக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன், போன முறை ஆளுநர் உரை நடந்த பின்பு அதை எதிர்த்து நான் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தேன். ஆளுநர் உரையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இவர் திமுக கொடுத்தது அப்படியே வந்து படிக்கிறாரு, என்ன நம்ம ஆளுநர் அவர்கள் இதை படிக்கிறதுக்கு ஆளுநர் இருக்காரா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த உரையை நாங்களே ஏற்றுக்க மாட்டோம். போன சட்டமன்ற நீங்க பாருங்க, நான் அறிக்கை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்கு. இந்த உரையில எனக்கே ஆளுநர் உரையில சில இடத்துல எனக்கே ஒப்புதல் இல்லை. ஏன்னா திமுகவை பாராட்டி பேசியிருக்காரு, திமுக காரங்க கொடுத்தது அப்படியே படிச்சிருக்காரு. இப்ப திமுக காரங்க பிரச்சனை என்ன? நான் கொடுத்தது அப்படியே ஆளுநர் படிக்கலின்னு அவங்க பிரச்சனை. எங்க பிரச்சனை திமுக கொடுத்தது அப்படியே ஆளுநர் படிச்சிருக்காங்கிறது பிஜேபி பிரச்சனை. அது எப்படி ஆளுநர் படிக்கலாம்? அது எவ்வளவு பொய். தமிழகம் அமைதி பூங்காங்கிறாங்க, நீங்க சொல்லுங்க அமைதி பூங்காவா? சத்தியமா இல்லைண்ணே, சத்தியமா இல்லை. கோயம்புத்தூர்ல இப்போ தான் ISIS சூசைடு பாம்பு பிளாஸ்ட் நடந்திருக்கு. இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னையில் ஒரு காவல்துறை ஒரு பெண் மீது, ஈரோடையில் இருந்தவங்க மீது திண்மச்சம் பண்ணியிருக்காங்க. கவர்னர் பல இடத்துல திமுகவை பாராட்டி, ஆட்சியை பாராட்டி கவர்னர் படிச்சிருக்காங்க. அதையே நான் குற்றம் சுமத்துறேன். கவர்னர் அவர்கள் எதற்காக திமுக கொடுத்ததை படிக்கணும்? இதை போன முறை சொன்னேன். நீங்கள் தயவு செஞ்சு அண்ணாமலை வந்து இந்த தடவை பிரச்சனை ஆயிடுச்சு அதனால மாற்றி பேசுகிறான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. போன முறை ஆளுநர் உரை முடித்த உடனே நாம் அறிக்கை கொடுத்துருவோம். ஆனால் ஒரு மரபு திமுக அரசு அந்த அரசு கொடுக்கறத ஆளுநர் படிக்கணுங்கிற ஒரு மரபு. இதில் பிரச்சனை என்னன்னாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாங்கள் உங்க முன்னாடி வைக்கிறோம். நான் பத்திரிகை நண்பர் முன்னாடி அந்த உரையில வந்து திமுக கொடுத்ததுல, திமுக அரசு கொடுத்ததுல என்ன சொல்றாங்கன்னா, FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளியிருந்து இந்தியாவிற்குள்ள வந்த பணத்துல தமிழ்நாடு தான் அதிகமான பணத்தை வாங்கியிருக்கு, இது வந்து இந்த அரசனுடைய சாதனைன்னு இருக்கு. ஆளுநர் என்ன சொல்றாருன்னா அந்த லைனை விட்டார். ஒரு பத்திரிகை நம்பர் கேட்டாருன்னா ஆளுநர் அதை படிச்சிருக்கணும். ஆளுநர் அதை படிச்சாருன்னா பொய்சாட்சி கொடுக்கறதுக்கு சமம். நீங்க கோர்ட்டுக்கு ஏறினா கூட நான் சொல்வது அனைத்தும் உண்மை, சத்தியத்தை தவிர வேறேனும் இல்லை, நான் சத்தியத்தை தவிர வேறேனும் பேச மாட்டேன் அப்படின்னு. கர்நாடக அரசு இந்த வருஷம் 2021-22 $18 பில்லியன் பணம் உள்ள வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தது $5 பில்லியன் விட குறைவு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆளுநர் படிக்க முடியும்? இந்தியாவிலேயே அந்நிய செலாவணி FDI வந்த மாநிலம் தமிழ்நாடு நம்பர் 1 எப்படி நான் படிக்க முடியும்? அது போய் சப்போஸ் திமுக கொடுத்த அந்த உரையில் ஆளுநர் கொடுக்குறாங்க, இலங்கையில் இருக்கிற மீனவர்களை கொண்டு வந்ததற்கு ஒரே காரணம் தமிழக அரசு, தப்பு. கான்ஸ்டிடியூஷன் படி வெளியுறவு கொள்கை என்பது மத்திய அரசு இருக்கிறது. அதை மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்கன்னா அரசியல் சாசனத்திற்கே எதிரானது. அது ஆளுநர் படிச்சார்னா ஆளுநரும் குற்றம் சாத்தப்பட்டவராக மாறுவார். அது ஆளுநர் படிக்கல, ஏன்னா படிச்சார்னா ஆளுநருக்கு அது பிரச்சனையாகும். அதனால திமுக அரசுக்கு வைக்கிற வேண்டுகோள், நீங்க ஆளுநர் கொடுக்கறத ஆளுநர் படிச்சு தான் ஆகணும். மரபு, மாண்பு இல்லை நான் சொல்லிங்கன்னா ஐ நாட் ஆர்குவிங். தயவு செஞ்சு ஃபேக்ட் செக் பண்ணி கொடுங்க, ஃபேக்ட் செக் பண்ணி கொடுங்க. இந்த டேட்டா கரெக்டா, இந்த டேட்டா சரியான. ஆளுநர் அவருடைய சொந்த கருத்து ஒரு கருத்து இங்க வைக்கலன்னு. எனக்கும் ஆளுநர் உரையில பிரச்சனை இருக்கிறது. அவர் சில திமுகவினுடைய கருத்து அப்படியே படிக்கிறாரு, அது செய்யக்கூடாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, கட்சியினுடைய கருத்து கூட. தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாம் மத்திய அரசு வந்து ஒன்றிய சொல்லிட்டு வராங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் மாளிகையில் வந்து IAS IPS அதிகாரோட கலந்துரையாடல் பண்ணி கவர்னர் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு தப்பு கிடையாதுன்னு சொல்லி அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? அண்ணா, இது பத்திரிகையில் அன்னைக்கு காலையில் நான் பத்திரிகை நண்பர்கள் பேப்பரில் படித்தேங்கன்னா, இந்த மாதிரி நேற்று 2 நாட்களாக நானும் ஒரு வெளியே போய் இந்த மலைக்கு பயணம் செய்திருந்தேன். பேப்பரில் என்ன போட்டிருந்தீங்கன்னா, ஆளுநர் அவருடைய ராஜ்பவனில் இந்த குடிமை பணி தேர்வில் நேர்முக இன்டர்வியூ யாரெல்லாம் குவாலிஃபை இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நடத்தியிருக்காங்க. அதில் இந்த மாதிரி எல்லாம் ஆளுநர் சில கருத்துக்களை பேசியிருக்காங்கன்னு வச்சுருக்கேன். ஆனால் அதாவது நானும்
இந்திய காவல்துறை பணியில் இருந்திருக்காங்கன்னா, நமக்கு வந்து ரெக்ரூட் பண்ணுறது மத்திய அரசு, யூபிஎஸ்சி தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. மாநில அரசுக்கு தத்து கொடுக்குறாங்க. மாநில அரசுக்கு நம்ம வந்துடுறோம். மாநில அரசு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம சம்பளங்கிறது மாநில அரசு, மக்கள் வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணம். மாநில அரசு வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. நம்ம பார்ன் இன் கேடர்னு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிறான், BORNE அப்படின்னு யூபிஎஸ்சியில் சொல்கிறோம். அதாவது இந்த கேடருக்கே உன்னைய தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு. பல இடத்துல பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு. வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிரச்சனை ஆச்சு. பிரதமர் அவர்கள் சென்ற பொழுது சீஃப் செக்ரட்டரி வந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலன்னு சொல்லிட்டு அந்த சீஃப் செக்ரட்டரியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி டெல்லிக்கு போட்டாங்க. அது ஒரு பிரச்சனை சமீபத்தில் வெஸ்ட் பெங்கால். அதை தவிர எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக இருக்குது. அதிகாரிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்திய அரசும் வேண்டும், மாநில அரசும் வேண்டும். ஏன்னா அந்த அதிகாரி நாளைக்கு டெபுடேஷனில் மத்திய அரசுகிட்ட போவாங்க. அந்த அதிகாரி மாநில அரசுகிட்ட வேலை செய்யணும், இணைஞ்சு வேலை செய்யணும். ஒரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்குது. என்னதான் திமுக அரசின் மீது ஒரு அரசியல்வாதியாக நான் குற்றச்சாட்டு வைத்தாலும் கூட அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. சில கொள்கை திட்டங்கள் வச்சிருக்காங்க, அதை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. அதற்கு அரசாங்க அதிகாரிகள் ஒத்து போகணும், இல்லாட்டி கவர்னன்ஸ் நடத்த முடியாது. ஒரு IAS IPS அதிகாரி தமிழ்நாட்டில் இருக்கார். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த திட்டத்தை தான் செயல்படுத்த போறேன். ஒரு IPS அதிகாரி நான் ஒத்துக்க மாட்டேன் சார், இது தப்பு, சொல்ற உரிமை இல்லை. அது அரசியல் சாசனத்தை மீறி இருந்தா சொல்லலாம், இல்லாட்டி மாநில அரசோடு ஒத்துப்போம். அதனால நான் இந்த வேண்டாத பிரச்சனைக்குள்ள செல்ல விரும்பலைங்கன்னா, நானும் ஒரு அதிகாரியாக இருந்திருக்கேன். இது ரொம்ப சூட்சமான டாபிக். ஏன்னா நம்மளது ஒரு ஃபெடரல் ரிப்பப்ளிக். கேர்ஃபுல்லாக மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு வண்டிக்கு 2 சக்கரம் போல ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். ஒரு சக்கரம் வேகமாக, ஒரு சக்கரம் ஸ்லோவாக பிரச்சனை ஆகி போயிடும். 2 சக்கரம் ஸ்லோவாக பிரச்சனை, 2 சக்கரம் வேகம் பிரச்சனை, 2 சக்கரம் மிதமாக நிதானமாக ஒரே நேர்கோட்டு பாதையில் போகும். அதனால் நம்முடைய UPSC நேர்முக தேர்வுக்கு போகிறவங்க என்னுடைய அறிவுரை என்னன்னா, கவர்னர் அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மாநில அரசோடு மத்திய அரசோடு ஒத்து போகணும். அப்போ தான் சுமூகமாக அந்த கவர்னன்ஸ் நடக்கும். அதில் வந்து இன்னொரு கருத்து இருக்குது. மத்திய அரசு சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்கணும், மாநில சொல்கிறத கூட இங்கே அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு அவர். அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே ஒன்றிய அரசு சொல்கிற தப்பு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. 2வது கேள்விக்கு பதில் சொல்லி முதல் கேள்விக்கு வந்துடுறேன்னா, கவர்னர் அவங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்கன்னு எனக்கு தெரியலங்க. நான் அந்த ஸ்பீச்சை பார்க்கல. நானும் பத்திரிகை நண்பர்களையும் தான் கேட்டேன். எல்லா முன்னணி பத்திரிகையிலும் வந்துருக்கு. நீங்கள் சொல்கிறது உண்மைனே. எல்லா முன்னணி, நான் மறுக்கவே இல்லை, எல்லா முன்னணி பத்திரிகையிலும் இன்னைக்கு காலைல நியூஸ் இருக்குது, நான் பார்த்தேன், படித்தேன். கவர்னர் அவங்க என்ன கான்டெக்ட்ல சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியலங்கண்ணா. உதாரணத்திற்கு, மாநில அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னா மாநில அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய முழு பொறுப்பு ஒரு IAS IPS அதிகாரிக்கு இருக்கு. முழுசாக இருக்குது, நம்ம இருக்கணும் கூட. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட். நமக்கு வந்து நம்ம பஞ்சாயத்து, நம்ம ஐடியாலஜிலாம் பேசக்கூடாது. கவர்னர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, கான்டெக்ட்ல ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது. குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள், அங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வரும். பார்டர் ஸ்டேட்டு, இந்தியாவோட பார்டரில் இருக்கிற ஸ்டேட்டு, அந்த கான்டெக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் அந்த மாதிரி பிரச்சனை நம்ம சரித்திரத்திலே இல்லை. மத்திய அரசு மாநில அரசு சண்டை, அப்போ அதிகாரி மாநில அரசு பக்கம் போகிறதா மத்திய அரசு பக்கம் போகிறதா நமக்கு இல்லைன்னு. கர்நாடகா இல்லை, கேரளா இல்லை, தெலுங்கானா இல்லை, ஆந்திரா இல்லை. ஆனால் நண்பர் கேட்டது சரியான கேள்வி. ஆனால் என்ன கான்டெக்ட்ல கவர்னர் சொன்னாருன்னு தெரியல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநில அரசுக்கு என்னை அனுப்பியிருந்தாலும் கூட மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நான் விசுவாசமாக இருந்திருக்கிறேன். முழு விசுவாசமாக 100% காங்கிரஸ் ஆட்சி, சித்தராமையா அவங்க 5 வருஷம் இருந்தாங்க, முழு விசுவாசமாக அவருக்கு வேலை செய்திருக்கின்றேன். ஒரு நாள் பிஜேபி ஆட்சி, எடியூரப்பா அவர் ஒரு நாள் சிஎம்மாக இருந்தார், அவருக்கும் ஒரு நாள் விசுவாசமாக வேலை செய்திருக்கின்றேன். அதற்கு பிறகு JDS 2 வருஷம் வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு இருந்தது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நம்ம அதிகாரி தான், அதிகாரிக்கு வந்து அந்த அளவுக்கு பவர்லாம் இல்லைண்ணே. ஓட்டு போட்டு மக்கள் யாரை தேர்ந்தெடுத்தாங்களோ அவங்க தான் ஜனநாயகத்தில் முதன்மையானவர். அவங்களோட ஒத்துப்போம். நாங்களே ஸ்டாலின் அவர்களை, முதலமைச்சர் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்னா இதெல்லாம் தப்பு, இதனே நீங்கள் செய்யலை, இங்கெல்லாம் டிவியேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறோமோ தவிர, நீங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டம் தவறுன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை கிடையாது. அது மக்கள் சொல்லுவாங்க அடுத்த எலெக்ஷனில், நீங்கள் திட்டம் பண்ணீங்க, இந்த திட்டம் சரியில்லை சார், ஓட்டு போட மாட்டேங்க. நாங்கள் சொல்கிறது, நீங்கள் சொன்ன திட்டத்தை ஏன் செயல்படுத்தலை, நீங்கள் சொன்ன திட்டத்தை ஏன் முறைகேடாக செயல்படுத்துறீங்கிறது தான் எதிர்கட்சிக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச அத்தாரிட்டி. அதை தாண்டி எங்களுக்கு அத்தாரிட்டி இல்லைன்னு.
அந்த கவர்னர் வந்து விளக்கம் சொல்லி நீங்க உங்களுக்கு நோக்கி வைப்பீங்களா? என்ன நீங்கள் இந்த மாதிரி குண்டக் மண்டக்க கேட்கக்கூடாது. அதாவது இது வந்துண்ணே சிவில் சர்வீஸ் இன்டர்வியூக்கு போகிற பசங்க பொண்ணுங்க, அது என்ன கான்டெக்ட் நமக்கு தெரியாது. இப்போ நிறைய டைம் நம்ம ஸ்பீச்சே ஒரு பார்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். வெளிப்படையாக பேசியிருக்காருன்னு சொல்ல வரேன். அண்ணே அப்படி பேசினாரான்னு தெரியலங்க தலைவரே. நம்மை பொறுத்தவரை லீடிங் பேப்பரில் இது மட்டும்தான் இருந்துச்சு, கான்டெக்ட்டே இல்லை. அது 3 மணி நேரம் கொடுத்த ஸ்பீச். அது என்ன சொன்னார், பார்டர் ஸ்டேட்டை பற்றி பேசினாரா, பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாநிலத்தை பற்றி பேசினாரான்னு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக என் ஒப்பீனியனை கேட்டீங்க. நான் அதையும் தாண்டி முன்னாள் IPS அதிகாரியாக என் ஒப்பீனியனை கொடுத்தேன். நான் இப்படித்தான் இருந்திருக்கேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் ஒரு அதிகாரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மக்களாட்சி நடத்துவது கடினமாக அண்ணே ஒன்று தலைவர் ஒரு கரெக்ட் அந்த கேள்வி கேட்டீங்க. நான் அதை பேப்பரில் பார்க்கல தலைவரை. பட் என்னை பொறுத்தவரை இதுக்கு என் கருத்து கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை ஒன்றிய அரசு என்பது தவறான ஒரு சொல்லாளர். ஏன்னா 5 முறை முதலமைச்சராக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் ஒரு தவறான சொல்லாடல். இதனுடைய முழு அர்த்தம் வந்து இந்த ஒன்றிய அரசுல முழு அர்த்தம் வரல. ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், ஒரு ஜனநாயகம், மத்திய அரசு மாநில அரசு 2 பேருமே இணைந்து ஒரு நாட்டை இயக்க வேண்டும், விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அந்த முழு பிணைப்பு ஒன்றியங்கிற வார்த்தையில இல்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை திமுக அரசு பயன்படுத்துகின்ற ஒன்றியம் என்கின்ற வார்த்தை ஒரு தவறான சொல்லாங்க. என் கருத்தை கேட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக எனக்கு சொல்லிட்டேன். தமிழ்நாடு முழுக்க தவறான எதிராக போராட்டம் நடந்துட்டு 2 நாள் ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் முக்கிய போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யாருமே தேவையில்லாத இந்த கவர்னர் விஷயத்தில் தேவையில்லாமல் பேசக்கூடாது. நான் பார்த்த டிவியில் போட்டிருந்தீங்க, கவர்னர் வரும்பொழுது மாண்புக்கு மரியாதை கொடுக்கணும். ஆனால் டிஎம்கேனா 1949 ஆரம்பித்த கட்சி தலைவர், 1949 ஆரம்பித்த கட்சி, கிட்டத்தட்ட 74 ஆண்டுகளாக அரசியல் இருக்கிற கட்சி. ரொம்ப மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணும், ரொம்ப மெச்சூர்டாக. கவர்னரை பற்றி ஏதோ ஐடிவிங்களை ஒன்று போடுவேன், கவர்னருக்கு ஒரு பட்டப்பேர் சொல்லி கூப்பிடுவேன். மெச்சூர்டாக இருக்கணும் பாலிடிக்ஸ், மெச்சூர்டாக. கவர்னருக்கும் நமக்கும் சரி, நான் பத்திரிகை நண்பர்கிட்ட சொல்கிறேன். இப்போ கவர்னருக்கும் திமுகவுக்கும் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்னென்ன நண்பருக்காக இந்த பதில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன, கவர்னருக்கு திமுகவுக்கும் நாங்கள் பில் கொடுத்தோம், அந்த பில்லை வந்து கவர்னர் கையெழுத்து போடல. இதானே ஃபஸ்ட்டு பிரச்சனை. மிச்சது ஒன்றுனா வருவோண்ணே. அண்ணே 2021 கவர்னருக்கு வந்த எல்லா பில்லையும் கவர்னர் கையெழுத்து போட்டார். என் செல்ஃபோன் கொடுங்கண்ணே. 2022 வந்த பில்லில் 15 பில்லு கையெழுத்து போடாமல் வச்சிருக்காருண்ணே. 15 பில். இப்போ அந்த 15 பில்லு என்ன இங்கே பார்ப்போம், ப்ரெஸ் மீட் நான் சொல்கிறேன். 15 பில்லு கையெழுத்து போடாமல் வச்சிருக்காங்க. அதில் 12 பில்லு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் அவர்களை வேந்தரா நியமிக்கிற பில். நீங்க நினைக்கிற மாதிரி 15 தனித்தனி சப்ஜெக்ட் இல்லை, அதில் 12 ஒரே சப்ஜெக்ட். ஒரு யூனிவர்சிட்டிக்கு தனித்தனி பில், டிஎன்ஏயோ தனி பில்லு, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தனி பில்லு. அந்த 12 பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சர் அவர்களை வேந்தரா போடணும். கவர்னர் கையெழுத்து போடல. காரணம் என்னென்ன, அது 1956 யூஜிசி ஆக்ட் அது வயலேட் பண்ணுது, நம்பர் 1. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வயலேட் பண்ணுது, நம்பர் 2. கவர்னர் கையெழுத்து போட்டாலும் அது கோர்ட்டில் ஸ்டே ஆகத்தான் போகுது. கேரளா கவர்னர் கையெழுத்து போடல, வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கையெழுத்து போடல. ஏன்னா இது மாநில அரசனுடைய வரம்பு இல்லை என்று இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் திமுக மிஸ்லீட் பண்ணுற மாதிரி நான் 15 கவர்னருக்கு அனுப்பிச்சேன், 15 வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கவர்னர் அதற்கான காரணத்தை சொல்லியிருக்காரு. 12 பில்லு வந்து பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சரை வேந்தரா போடும். இப்போ வந்து கவர்னர் வேந்தரா இருக்காங்க, சான்சலர். இன்னும் ஒரு பில்லு தான் இந்த நடந்த மீட்டிங், உங்கள் மீட்டிங் தான். உள்ளாட்சி பிரதிநிதிகள் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் அரசாங்க அதிகாரிகளுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டியை டிஸ்மிஸ் பண்ணுறக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துருக்கக்கூடிய பில். அதை கவர்னர் கையெழுத்து போடல. கவர்னர் என்ன சொல்றாருன்னா, மக்களாட்சியில் இது சிறந்த முறை கிடையாது. கோஆபரேட்டிவ் பொறுத்தவரை, கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க மெம்பராக இருக்காங்க, தலைவராக இருக்காங்க. இத்தனை நாளாக சிஸ்டம் எப்படின்னா, அதில் பிரச்சனை இருந்தால் ஒரு அதிகாரியை போடுவாங்க. அந்த அதிகாரி 2 மாதத்துக்குள்ளே என்கொயரி பண்ணிட்டு ஒரு நோட்டீஸை அந்த கூட்டுறவு மெம்பருக்கு கொடுக்கணும், அதுக்கு அவர் பதில் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்மிஸல். இந்த டிஎம்கே கொண்டு வந்திருக்கக்கூடிய புது பில்லை பார்த்தீங்கன்னா, டிஎம்கே கொண்டு இருக்கக்கூடிய புது பில் என்ன சொல்லுதுன்னு பாருங்கண்ணே. இந்த புது பில் என்ன சொல்லுதுன்னா,
தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் சொசைட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2022. ஒரு கோஆபரேட்டிவ்குள்ள பிரச்சனை வந்தால் ஒரு மாநில அரசனுடைய அதிகாரி டிஸ்மிஸ் பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சட்டம் வந்தால் 40,000 பேர் டிஸ்மிஸ் ஆவாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் எலெக்ஷனில் கோஆபரேட்டிவ் ஜெயிச்சு வந்திருக்காங்க. திமுக அரசனுடைய நோக்கமே இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த 40,000 பேர்த்தையும் ஏதோ ஒரு காரணம் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது எலெக்ஷனை நடத்தி திமுகவில் உட்கார வைக்கணும். இது ஜனநாயக மாண்புக்கு எதிரானது. இது 13வது பில். 12 பில் வந்து நம்ம பேசிட்டோம். ஃபிஷரிஸ், வெட்டினரி, அனிமல் சயின்ஸு, சென்னை யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் யூஜிசி சட்டத்துக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பில்லு 12 பில்லு. 13வது பில்லு கோஆபரேட்டிவ். 14வது பில்லு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். தமிழ்நாடு பிரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இது எப்படின்னா, பிரைவேட் காலேஜில் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா மாநில அரசு அந்த பிரைவேட் கல்லூரியை முழுவதுமாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த சட்டத்திலே அதிகாரம் கொடுத்திருக்காங்க. இது வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வயலேட் பண்ணுது. வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். நான் இன்னைக்கு உங்களுக்கு பத்திரிகை மட்டும் ஓப்பனாக சொல்கிறேன். அந்த 15 பில் என்ன நான் சொல்லிட்டேன் பாருங்க. இதை திமுக அரசு, திமுக செய்தி தொடர்பாளர், திமுக அமைச்சர் அண்ணாமலை சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு 15 பில் இதுதான். அதில் 12 பில்லு தலைவர் 12 பில்லு வைஸ் சான்சலருக்கு மேலே கவர்னர் இருக்கக்கூடிய அதிகாரத்தை முதல்வர் கொடுக்கறது 12 பில்லு. ஒரு பில்லு கோஆபரேட்டிவ்ல டிஸ்மிசல் பவர் டு ஸ்டேட் கவர்மெண்ட். 14வது பில்லு பிரைவேட் காலேஜஸை டேக் ஓவர் பண்ணுறக்கான. நீங்கள் நியாயமாக சொல்லுங்கண்ணே, இதை ஜனநாயகத்தில் யாராச்சும் ஏற்றுக்குவீங்களா? கோஆபரேட்டிவ் ஊழலே நடந்திருந்தாலும் கூட இத்தனை காலமாக சட்டம் என்னன்னா என்கொயரி பண்ணி அவருக்கு ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நோட்டீஸ் கொடுத்து 2 மாசத்துல பண்ணி இதான் ப்ரொசீஜர். ஏற்கனவே ப்ரொசீஜர் இருக்கு. அவங்க டிஸ்மிஸ் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியும். ஆனால் இந்தந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும். திமுக அரசு அதெல்லாம் எடுத்துட்டு நேரடியாக டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. ஏன்? அதிமுக ஆட்சியில் 40,000 பேர் கோஆபரேட்டிவ் எலெக்ஷன் ஆனாங்க. அதை கழட்டி விட்டு இவங்க அவங்கள கொண்டு வரணும் 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி. கோர்ட்டுக்கு போனாலும் இந்த 14 பில்லு கையெழுத்துலாம் கிடைக்காது. இந்த 14 பில்லுமே இந்தியாவுடைய சட்டத்திட்டங்களை வயலேட் பண்ணுது. 15வது பில்லு நீங்கள் கேட்பீங்க, அண்ணே 14 சொல்லிட்டீங்க. 15வது ஆன்லைன் ரம்மி பில். கவர்னர்கிட்ட 2021 கவர்னருக்கு வந்த மொத்த பில்லு 25. இவங்க எவ்வளோ பொய் சொல்கிறாங்க பாருங்க. 2021 கவர்னருக்கு மொத்தமாக வந்திருப்பது 25 பில்லு. 25 பில்லுக்கும் கவர்னர் கையெழுத்து போட்டார். என்னன்னே 25 அவுட் ஆஃப் 25, 100 மார்க்ஸ். 2022 டிசம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் கவர்னருக்கு வந்திருப்பது 59 பில். 44 பில்லு கையெழுத்து போட்டார். 15 பில்லு கையெழுத்து போடு. 15 பில்ல 12 பில்லு இது. 13வது பில்லு நம்ம பேசணும் கோஆபரேட்டிவ். 14வது பில்லு தனியார் கல்லூரி டேக் ஓவர் பண்ணுறது. 15வது பில்லு ஆன்லைன் ரம்மி. ஆன்லைன் ரம்மி பற்றி என் கருத்து என்னன்னு நீ கேட்குறேன். பிஜேபியினுடைய கருத்து ஆன்லைன் ரம்மியை தடை செய்ய வேண்டும். ஓப்பனாக இருக்கும். இல்லை ஒழிச்சு முறைகளை எதில் மக்களுக்கு தொந்தரவாகுது நீங்கள் நானும் பார்க்குறோம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஆன்லைன் ரம்மியில் சைபர் ஸ்பேஸ், அதாவது இன்டர்நெட் சிக்னல் வருது இல்லைண்ணே, இது மத்திய அரசனுடையது. யூனியன் லிஸ்ட் 33 என்ட்ரி. மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்றணும். சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. மாநில அரசு 33 யூனியன் லிஸ்டோட பவர்ஸ் இவங்க எடுத்து பேன் பண்ணுறாங்க. கவர்னர் எக்ஸ்பிளனேஷன் கேட்கு. உங்க அதிகாரமே இல்லப்பா, இது மத்திய அரசு அதிகாரம். 33 யூனியன் லிஸ்ட் அதை இன்னும் மாற்றி கொடுக்கணும். இன்னொன்று, ஆர்டினன்ஸ்க்கு கவர்னர் கையெழுத்து போட்டு ஜிஓவா மாநில அரசு ரிலீஸே பண்ணு. நாங்களாம் கவர்னரை போய் பார்த்தோம், கவர்னரும் சொல்ல, நாங்களும் கவர்னருக்கு போய் வேகமாக கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் பத்திரிகை நம்பர்கிட்ட சென்னையில் நான் தான் சொன்னேன், மாநில அரசு கையெழுத்தே போடாமல் ஃப்ராடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரகுபதி அவர்கள் வந்து இல்லைல்ல அது கையெழுத்து ஏன் போடலினால் ஒரு ஒப்புக்கு சப்பானே ஒரு காரணம் கொடுத்தாங்க. இதை பத்திரிகை நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் உங்க கவர்னரை வந்து ஏதோ 15 பில்லை ஹோல்டு பண்ணிட்டாரு. இந்த வருஷம் வந்து 59 பில்ல 45 பில்லு கையெழுத்து போட்டிருக்காரு. 44 பில். போன வருஷம் வந்து 25 பில்லு கையெழுத்து போட்டார். இதெல்லாம் வதந்தி தானே, இவங்க பொய் தானே சொல்றாங்க. கவர்னர்கிட்ட போன எந்த பில்லுமே கையெழுத்து போடலாங்க. கவர்னர்கிட்ட போனேன் சொல்றேன் பாருங்கண்ணே. கவர்னர்கிட்ட போனேன், இதை பாருங்கண்ணே, அதை நீங்களே கேளுங்கண்ணே. 84 பில்ல 69 பில்லு கையெழுத்து போட்டு. அதனால திமுக மக்களை முட்டாளு நினைக்கணும். சும்மா ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து பத்திரிகை நம்பர்கிட்ட பொய்ய சொல்லிட்டு ஒரு அமைச்சர் சொல்றாருல அடிச்சு விடு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இதுதான் ஆதாரம். இதை திமுக காரங்க டிஃபெண்ட் பண்ணட்டும். இல்ல அண்ணாமலை பொய் சொன்னாருப்பா, இந்த 15 பில்லி அண்ணாமலை பொய் சொல்றாரு.
இது நான் இல்லவே இல்லை. கொஞ்சம் சொல்லுங்க. யூஜிசி ஆக்டை வயலேட் பண்ணுதுனே, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுதுனே, எப்போ கவர்னர் கையெழுத்து போடுவார்? அப்புறம் கவர்னர் ஏதோ ஆஃபீஸில் மேஜைக்கு கீழே போட்டு பூட்டிட்டு இந்த சாவி எடுத்து வீசல, எக்ஸ்பிளனேஷன் திரும்ப ஸ்பீக்கருக்கு அனுப்பிச்சிருக்காரு. நான் தெரியாது, மக்களாட்சினே, சிஎம் தானே முதன்மையானவர், மாநில அரசு தானே முதன்மை. இது தெரியாத முட்டாள்கள் யாருமே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். கவர்னர் அவருடைய வேலையை செய்யறாரு. எப்படி திமுக வந்து கவர்னர் எங்க வேலையை செய்யறாரு, எங்க வேலையை செய்ய விடாம தடுக்கிறாரு, அப்படி இப்படிதான் ரொம்ப தவறு. திமுக ஐடி விங்ல கவர்னரை ஆபாசமான பேரை சொல்லி பேசுறாங்க, கையெழுத்து போடல. இதெல்லாம் திருமாவளவனுக்கு தெரியுமா? இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரியுமா? காங்கிரஸ் கட்சிக்கு இதெல்லாம் தெரியுமா? எந்த பில்ல கையெழுத்து போட்டாரு, எந்த பில்ல கையெழுத்து போடல, ஏன் போடலன்னு தெரியுமா அவங்களுக்கு? அதனால் நண்பர் நீங்க எல்லாமே அந்த கம்யூனிஸ்ட்காரங்க திருமாவளவன் போய் எதுக்குன்னே போய் எல்லாம் பேரோ பண்றீங்க. இதானே அண்ணாமலை என்ன சொன்னாரு, பிஜேபின்னு சொன்னாரு, இதான் காரணம்னு சொல்றாரு. நீங்க கையெழுத்து போட்டா ஒத்துக்குவீங்களானே? உங்க பிரைவேட் காலேஜ் நாளை காலைல மாநில அரசு வந்து தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த விடியாத ஆட்சி எங்களை தூக்கிடுச்சு நீங்க சொல்ல மாட்டீங்களான்னு கேட்கணும். அண்ணே கொஞ்சம் சத்தம் சொல்லுங்கண்ணே. அண்ணா இதுல மாநில அரசு ஒரு உலகமாக ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. நம்ம அறிக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் 2 நாட்கள் கழிச்சு ஒரு ஜிஓ போடுறாங்க. ஜிஓ பாருங்கண்ணே, இது உலகமாக ஃப்ராடு. அதாவது கொரோனா நேரத்தில் பணியில் இணைந்த நம்முடைய செவிலியர்களுக்கு நீ 11 மாதம் வேலை செய்யி, புது ஆர்டரு. ஆனால் ஒரு நாள் பிரேக் எடுத்து மறுபடியும் 11 மாதம் வேலை. இப்போனா அவங்க பெர்மனன்ட் கிடையாது, டெம்பரரி. ஆனால் மருத்துவ அமைச்சர் என்ன சொல்றாரு, மா சுப்பிரமணியன், நாங்களாம் ஜிஓ கொடுத்துறோம். ஜிஓ நீங்கள் படித்து பார்க்கணும், அது பெர்மனண்ட்டுக்கான ஜிஓ இல்லை, டெம்பரரி சர்வீஸ் பிரேக்கு மறுபடியும் கண்டினியூஸ். அதுக்கு செகண்ட் அறிக்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட் இதை கனெக்ட் பண்ணுறேன். இப்போ ஏன் நீ பெர்மனன்ட் கொடுக்கலன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ஆர்பியில் இதை கோட்டா சிஸ்டம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு. அதற்கு இந்த செவிலியர்கள் சொல்கிறாங்க, இல்லையா எம்ஆர்பி தான் நாங்கள் செலக்ட் ஆனோம், கோட்டா சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்கோம். 800 பேர்த்துக்கு மட்டும்தான் பிரச்சனை, 3200 பேர் ரிசர்வேஷன் மேட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அதனால் எங்களை பெர்மனன்ட் பண்ணி. இப்போ மாநில அரசு பதில் சொல்லாமல் இருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பர்டிகுலராக வந்து பிரைவேட்டில் வேலை பார்த்தவங்க வந்து முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த நீங்கள் இப்போ நாங்கள் ரெக்ரூட் பண்ணுறப்ப நீங்கள் வரலீங்கன்னா உங்களுக்கு இது எப்பயுமே சர்வீஸில் எக்ஸாம் எழுத விட மாட்டேங்குது, ரிட்டர்ன் பண்ணி தான் அடிக்குது. இது முற்றிலும் உண்மை அண்ணன் சொல்கிறது முற்றிலும் உண்மை. த்ரெட்டன் பண்ணி அப்போலோவில் 50,000 ரூபா சம்பளம் வாங்கினவங்கலாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கான், வேறு மருத்துவமனையில் வந்திருக்கான். அவங்க த்ரெட்டன் பண்ணி அந்த ஜிஓவையும் நான் பார்த்தேன். நீ இன்னைக்கு நீ வரலினா உன்னை வாழ்க்கையிலேயே நீ எந்த எம்ஆர்பி எக்ஸாமும் எழுத முடியாதுன்னு சொல்லிக்கொள். இது வந்து உலகமாக ஃப்ராடுத்தனம் டிஎம்கே ஆட்சி பண்ணியிருக்கு. இதில் பியூட்டி என்னன்னானே, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இவங்களை பெர்மனன்ட் பண்ணுவோன்னு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றலை. செவிலியர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்தாங்க ஒரு 4 நாட்களுக்கு முன்பு. நம்ம அலுவலகத்தில் மீட்டிங் போட்டிருக்கோம். இதை மாநில அரசுக்கு ஒரு பெரிய கடிதமாக அன்றைக்கே நான் எழுதியிருக்கேன், அறிக்கை கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் பொறுத்திருந்து பார்க்குறோம். அந்த செக்ரட்டரி முறையான நடவடிக்கை எடுக்கலினா இது மிகப்பெரிய போராட்டத்திற்கு தயாராக. ஏன்னா இதில் மாநில அரசு 100% இதில் தப்பு பண்ணிருக்காங்க, 100% தப்பு பண்ணிருக்காங்க, 100%. அதே மாதிரி சார் என்எம்சி சார், நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அவங்க வந்து மெடிக்கல் காலேஜ் நடத்துகிறோம்னா இவ்வளோ கவர்மெண்ட் செவிலியர்கள் இவ்வளோ வந்து டெம்பரவரி, அதாவது கான்ட்ராக்ட் பேஸில் இருக்காங்க. அப்படி பார்த்து அவங்க ஆர்டிஐயில் போட்ட ரிசல்ட்டில் 18,000 பேர் போடணும். அவங்க கொடுத்துட்டாங்க 10,000 ரெக்கார்டு, ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இரண்டாவது அண்ணன் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. இது உண்மைதானே? இது உண்மைதான். நீங்கள் சொல்கிறது இது வாஸ்தவம். ஒரு பக்கம் மாநில அரசு வேகன்சியை குறைச்சி சொல்லுது, இல்லை எங்கள் வேகன்சியை குறைவன். நீங்கள் சொல்கிற என்எம்சி கைட்லைன் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசினுடைய செவிலியர் வேகன்சி இன்னைக்கு தேதியில் 20,000 தாண்டும். 20,000 தாண்டும். அண்ணன் கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ணன் எங்கள் ஆதரவு முழுசாக செவிலியர் இருக்குன்னு இல்லைண்ணே, நான் பாராட்டுறேன். முழுசாக நாங்கள் இருக்கோம், இதற்கான ஆயத்த பணியில் எடுத்திருக்கோம். அந்த ஜிஓலாம் படித்து பார்த்தோம். மாநில அரசு 100% இதில் ஃப்ராட் பண்ணிருக்கு சார். தொடர்ந்து மின் ஊழியர்கள், செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர் போராட்டம், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ணே இப்போ என்ன ஆச்சுனானே, 10 வருஷம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியை அள்ளி வீசிட்டார். போராட்டம்னா முதலமைச்சர் அங்கே இருப்பார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்கள் பெர்மனன்ட், நாங்கள் வந்தோடனே இதை செஞ்சுருவோம். 507 தேர்தல் வாக்குறுதி. மக்கள் இன்னைக்கு அதைத்தான் கேட்குறாங்க. எல்லா ஊழியர் போராட்டத்திலையும் பார்த்தா பாயிண்ட் அண்ணன் பேசுகிற மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்தாவே லாயர் மாதிரி தான் வர்றாங்க. அண்ணா இந்த தேதியில் முதலமைச்சர் வந்தார், இந்த வீடியோவை பாருங்கள், இன்னைக்கு இவர் பேசினார், இதை பாருங்கண்ணே, இந்த தேர்தல் வாக்குறுதியில் பாயிண்ட் நம்பரை பாருங்கண்ணே, இந்த பாயிண்டில் இது இருக்குங்கண்ணே, அப்படித்தான் எல்லாமே பேசுகிறாங்க. திமுக அவர்கள்
எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது பல இடத்துல நடக்க முடியாது என்று தெரிந்தும் பொய் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. பல இடத்துல இன்னைக்கு நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏன் எடுக்கலினா மறுபடியும் ஒரு புது எம்ஆர்பி வச்சு காசு வாங்கிட்டு போடலாங்கிறதுக்காகத்தான் இந்த ட்ராமாவே. சார் இப்போ ஏஎன்எம் ஒன்று ரெக்ரூட்மெண்ட் படிக்காங்க சார், அதில் வந்து ஒரு 5 lakhs வரை வாங்கிட்டு தான் இப்போ போஸ்டிங் போகிறது. அதான் நான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணே, அவங்க வரும்போது நம்ம பிடிச்சி கொடுக்குறோம். அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஐடியா என்ன, அவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டு புது எம்ஆர்பி எக்ஸாம் வச்சு அதில் வர்ற செவிலியர்கிட்ட பணத்தை ஆட்டையை போடலாங்கிறதுக்காகத்தான் இந்த ட்ராமாவே, வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ வந்து திமுக பொய் வாக்குறுதி பற்றி எல்லாம் உண்மைதானே? நான் என்ன பொய்யா நான் சொல்கிறேன், உண்மை தானே? அது பொய் வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, சத்தியம் தானே? நாளைக்கு வந்து சட்டப்பேரவை வந்து இது ஏற்ற போறாங்க, எதிராக கவர்னருக்கு எதிராக ஏற்ற போற ஒரு தகவல் வந்து பாஜக தீர்மானத்துக்கு பாஜக சார்பில் நீங்க அண்ணே, அந்த தீர்மானம் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சட்டப்பேரவையினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்கள், அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொலைபேசி மூலமாக சாயந்தரம் பேசினாங்க. அதில் வந்து எனக்கு சொல்லப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி வந்து தீர்மானம் கொண்டு வர்றாங்க, அதெல்லாம் கொண்டு வரட்டுனே. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நம்ம ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கும். ஆளுநரும் தமிழக அரசும் சண்டை போட்டால் பாதிக்கப்படுறது யாருன்னு? அண்ணா, யானையும் புலியும் சண்டை போட்டால் சாக போகிறது எறும்புன்னு, கீழே இருக்கிற எறும்பு. நாமளே எறும்பு மாதிரி சாமானிய மக்கள். நாளைக்கு எங்கள் தலைவர்கள் சட்டப்பேரவையில் பேசத்தான் போகிறாங்க. அந்த உரையை நீங்கள் பார்ப்பீங்க, நம்ம தலைவர்கள் பேசுவாங்க. எங்களுடைய அறிவுரையே முதலமைச்சர் அவர்கள் நெடிய அரசியல் அனுபவம் இருக்கிறார். அவர் தான் இன்னைக்கு நேற்று அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்திருக்காரு. சென்னை மேயரா, துணை முதலமைச்சரா பலமுறை எம்எல்ஏவாக இருந்திருக்கு. கவர்னர் அவர்கள் சட்டப்பேரவையில் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவருடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் நடந்து கொண்ட விதம் சரியான, அது நீங்கள் பதில் சொல்லுங்கள். ரொம்ப தப்பு. கவர்னர் மேலே பேச போகிறார். சரி, கவர்னர் இன்வைட் பண்ணது யார்? முதலமைச்சர், ஸ்பீக்கர். கவர்னர் வர்றார். கவர்னர் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விசிகே, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இணைஞ்சு கவர்னர் மொழி ஆர்ப்பாட்டம் பண்ணி பேசக்கூடாதுன்னு பண்ணி கெரோ பண்ண வந்து அதை ஸ்பீக்கர் வேற ரசிச்சுக்கிட்டு இருக்கார். இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஸ்பீக்கருடைய கண்ணு இந்த ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் கண்ணை உருட்டின மாதிரி ஸ்பீக்கர் உருட்டுறாரு. இதெல்லாம் தப்புன்னு. அதனால் முதலமைச்சருக்கு எங்களுடைய வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேண்டுகோள், இணைஞ்சு பயணம். கவர்னர் யாருக்கும் எதிரானவர் கிடையாது. யார் கவர்னர்? தமிழக மக்களுக்கு வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்காரு. மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கட்சி திமுக அரசு. அது ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்கு. சட்டங்கள் 94 சொன்னேன், நான் டேட்டா சொன்னேன். இத்தனை சட்டத்தில் 15 பில்லு எதிராக இருக்கும்போது திருப்பி அனுப்புறாங்க. 64 பில்லு கையெழுத்து போட்டிருக்காங்க. 15க்கு வந்து காரணம் சொல்லியிருக்காரு, யூஜிசிக்கு எதிராக இது எதிராக. இது எப்படி நீங்கள் கவர்னர் தப்புன்னு சொல்லுவீங்கன்னு? கவர்னர் இங்கே வந்திருப்பது திமுக அரசோடு முழுமையாக ஒத்துழைத்து தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் கவர்னர் வந்திருக்காங்க. திமுக தான் பிறண்டிக்கிட்டு இருக்கு. பொறுப்புகள் இருந்தவர் கவர்னர் பெரிய பெரிய பொறுப்புகள் இருந்து வந்திருக்காரு. சட்டசபையில் வந்து நடக்கக்கூடிய சம்பவம் நடந்துருச்சு. தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு போறது சரியான விஷயம். அவர் கோபத்தோட வெளியேறினது அண்ணா இதில் நீங்கள் முழுமையாக பார்க்கணும் அண்ணா. நம்ம இதில் கவர்னரை மறந்துடுவோம், எல்லாம் மறந்துடும். கவர்னருடைய உரை, அதான் சட்டத்தில் நடந்த சம்பவங்கள் வந்து ஏற்க முடியாத சம்பவம் வச்சுக்கோங்க. நான் கவர்னர் உரைங்கிறது என்ன தலைவர்? கவர்னர் வர்றாங்க, கவர்னர் பேசுகிறாங்க, கவர்னர் பேசிய பிறகு தேசிய கீதம் பாடணும். அப்பத்தான் சட்டப்பேரவையில் கவர்னருடைய உரை கம்ப்ளீட்டட். அதான் சிஸ்டம், ப்ரொசீஜர். கவர்னர் உரைங்கிறது தேசிய கீதம் முடியும் வரை கவர்னர் உரை, அது உரை. அது இன்னைக்கு காலைல அவங்க கட்சி நடத்துகிற பேப்பரில் பார்த்தேன். 8 நிமிஷத்திலே முதலமைச்சர் எந்திரிச்சு பேசினார் அப்படின்னு. அது சாதனை இல்லைண்ணே, அது சாதனை இல்லை. முதலமைச்சர் அவர்கள் கவர்னர் உரை மீது ஒப்புதல் இல்லை அப்படின்னா பேசுறதுக்கு நேரமும் காலமும் இருக்கு. முதலமைச்சர் அவர் தானே நம்பர் 1 ஸ்டேட்டில். முதலமைச்சரை தாண்டி யாருன்னு அந்த ஸ்டேட்டில் இருக்காங்க? முதலமைச்சருக்கு பேசுவதற்கு நேரமும் காலமும் இருக்கு, எல்லா உரிமை இருக்கு, எல்லா உரிமை இருக்கு. முதலமைச்சர் அந்த நேரத்தில் பேசி கவர்னரை தர்ம சங்கடப்பட வைத்து அந்த கவர்னர் அங்கே கேட்டுட்டு உட்கார்ந்துருந்தா அது என்ன மாண்பு? நீங்கள் கவர்னர் வெளியே போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கும் கவர்னருடைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து முறையாக செய்யக்கூடிய மனிதர். பொங்கல் விழாவை 12ஆம் தேதி ராஜ்பவனில் கொண்டாடுறாங்க. பத்திரிகை இன்விடேஷன்லாம் பார்த்தேன், கொடுத்துருந்தாங்க. பொங்கல் விழாவில் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு அடுத்த கேள்வி வர்றேன். தமிழகம் என்ன, தமிழ்நாடு அடுத்து வர்றேன். கவர்னர் வந்து தயவு செஞ்சு திமுக கட்சி, திமுக செய்தி தொடர்பாளர், சில பத்திரிகை நண்பர்கள் கவர்னரை தமிழர்களுக்கு எதிரியும் சித்தரிக்கூடாது.
இந்த மனுஷன் தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் வேலை செய்கிறார், நன்றாக இருக்க வேண்டும் என்று பணி செய்கிறார். நான் தான் உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே கொடுத்தேன். இந்த பில்லை இந்த பில்லை கையெழுத்து போடல தமிழகத்துக்கு எதிரி, தப்பு தப்பு. இவங்க நீட்டு கையெழுத்து போடலன்னு சொன்னாங்க, கவர்னர் கையெழுத்து போட்டு மேலே அனுப்பிச்சிட்டாரா? இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சொல்லுங்க. வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் பக்கம் மட்டும் அவங்க போக மாட்டாங்க. போனான்னா சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்கணும், அதான் ஆல்ரெடி ஜட்மெண்ட் கொடுத்துட்டு இல்லையா? மெட்ராஸ் கிறிஸ்டியன் வெள்ளூர் காலேஜ் ஜட்மெண்ட் அல்ல, அதை படிச்சு பாருங்க. ஏன்னா ஜட்மெண்ட் முறை கொடுத்தாச்சு, அந்த பக்கமே போக மாட்டாங்க. அதை தவிர இன்னைக்கு நீட்டு எல்லாம் பேசுவாங்க. நீங்க பாருங்க, உண்மையை பேசுங்க. அதனால என்னுடைய ஒரே இப்போ உங்க ரெண்டாவது கேள்வி பொங்கல். ஆனால் ராஜ்பவன்ல பொங்கல் கவர்னர் கொண்டாடுறாரு, நான் பெருமைப்படுறேன். பொங்கல் கொண்டாடுறாரு, அதை பற்றி பேசுவேன். அதாவது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லோகோ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் தான் இருக்கும். இந்த இடம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோகோ வச்சு அவர் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு. அதை பற்றி ஆனால் தமிழக அரசனுடைய அஃபீஷியல் எம்பளம் என்பது ஸ்ரீவில்லிபுத்தூர்னுடைய கோபுரம், அதான் அஃபீஷியல் எம்பளம். இதையெல்லாம் எதுக்கு இந்த நேரத்தில் கவர்னருடைய இன்டென்ஷன் என்ன? முதன்மை எது? தமிழக அரசு, அதான் முதன்மை. அதில் எந்த மாற்று கருத்து? முதன்மையானவர் நம்முடைய முதலமைச்சர், எந்த மாற்று கருத்து? நான் கோர்வையா லாஜிக்கோட வரேன். கவர்னர் இங்கே இருக்கிறது டு எய்ட் அண்ட் அசிஸ்ட் த கவர்மெண்ட் கூட இருந்து அசிஸ்ட் பண்ணி எய்டு பண்ணி. கவர்னர்கிட்ட வேலை வாங்க வேண்டிய திறமை முதலமைச்சரும் அவருடைய சகாக்களுக்கும் இருக்கு. முதலமைச்சர்கிட்ட வேலை வாங்குற திறமை கவர்னருக்கு இருக்கு. இது ரெட்ட ஜோடி காலமா இருக்கு. அதனால இதெல்லாம் நம்ம பேசாம இருக்கிறதே உங்களுக்கு எனக்கு நல்லது. நான் சொல்றது கேளுங்க. கவர்னரை பொறுத்தவரை பொங்கல் விழான்னு ராஜ்பவன்ல நடத்தணும். என்னை பொறுத்தவரை நான் தான் முதன்மை மாநில அரசுன்னு சொல்லி முடிச்சுட்டேன். முதன்மை முதலமைச்சர்னு சொல்லி முடிச்சுட்டேன். முதலமைச்சருக்கு எய்ட் அண்ட் அட்வைஸ் பண்றதுக்கு கவர்னர் இருக்காங்கன்னு சொல்லிட்டேனே. அப்ப முதலமைச்சர் அவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும்னு நான் ஒரு அப்பீலும் பண்றேனே. நான் வேண்டுகோளும் முதலமைச்சருக்கு வைக்கிறேனே. சண்டை போட்டிருந்தா அழகானே. மற்ற ஸ்டேட்ல நம்மளை பார்த்து என்னென்ன சொல்றான், சிரிக்கிறாங்க. நல்லா இல்லை. வெஸ்ட் பெங்காலில் சண்டை போட்டுக்கிறாங்க, மம்தா பானர்ஜி அவங்களை பற்றி தெரியும். அதெல்லாம் தவறு. தமிழ்நாட்டுக்கு அதை போன்று நடக்கக்கூடாது என்பது என்னுடைய விருப்பம். இதனால் பாதிக்கப்படுறவங்க யாருன்னா உங்களை போன்று என்னை போன்று சாமானிய மனிதர்கள். அதனால இந்த பேச்சை எப்பயே முடிச்சுட்டு கவர்னர் அவர்கள் முதலமைச்சர் இணைஞ்சு ஒன்னா இருப்பாங்க. நன்றாக பயணம். தலைவரே, இந்த பிரஸ் மீட்ல 40% கேள்வி நீங்க தான் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அரசு ஊழியர்கள் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்கள்ட்ட திமுக சொன்ன வாக்குறுதி முக்கியமானது அந்த பழைய ஓய்வூதிய திட்டம். இப்போ அதை பத்தி யாருமே, அதுவும் ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பேசல. அரசு ஊழியர்கள் அண்ணே, பினான்ஸ் மினிஸ்டர் அபிஷியலா சொல்லிட்டாரு, பழைய ஓய்வூதிய திட்டமா நமக்கு செட் ஆகாது பாஸ் அப்படி. என்ன 1 வருஷம் லேட்டா சொன்னாரு. அதுக்குள்ள அரசு ஊழியர்கள்லாம் ஏமாந்து நம்பி ஓட்டையும் போட்டாங்க. என் தொகுதியில் எனக்கு எதிராக ஜாக்டோஜியை பிரச்சாரமே பண்ணுச்சு. அவன் பிரச்சாரம் பண்ண வீடியோ இப்போ தான் பார்த்தேன். இவர் வந்தாருன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் கிடைக்காது அப்படியோ, இதைத்தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணி ஓட்டெல்லாம் எதிராக போட வச்சிங்க. இன்றைக்கி நம்முடைய நிதி அமைச்சர் அவர்களே பழைய ஓய்வூதிய திட்டம் நமக்கு செட் ஆகாதுன்னு முடிச்சிட்டார். அதனால் இது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட செய்தினை. முதல்ல இருந்து கன்சிஸ்டண்ட்டாக நாம் இதான் சொல்கிறோம். திமுக சொல்வது சாத்தியமே இல்லைண்ணே, அது பண்ணவே முடியாதுண்ணே, அது இம்பாசிபிள்ண்ணே. அந்த 10,000 கோடி நான் ஒரு இதில் சொல்லியிருப்பேன். இவருக்கு வாய்ப்பே இல்லைண்ணே. எப்படி நீட்டுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காதோ அது மாதிரி இந்த பழைய ஓய்வு திட்டம் வாய்ப்பே. இட் இஸ் எகெயின்ஸ்ட் எவ்ரிதிங். இப்போ நீட்டில் எல்லா குழந்தைகளும் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. நானே புது ஓய்வு திட்டம், நியூ பென்ஷன் ஸ்கீம், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் தான் நானும் 2005க்கு அப்புறம் வந்தவங்கள எனக்கு அதில் தான் என் படமும் அதை லாக் ஆகி நிற்கிது. ஒரு 7 லட்ச ரூபா இருக்குது. நான் அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்ன வேலைக்கு செய்யாதனால. அதனால் புது ஓய்வூதியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே. அதில் என்னென்னா மாதம் வராமல் லம்சம் கிராஜுவிட்டியாக வரும். அது ஒரு தான் சிஸ்டம். அதனால் இதை மாநில அரசு, குறிப்பாக திமுக அரசு பொய்ய சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஓப்பனாக தெரியாமல் சொல்லிட்டோம், சாரின்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது. தமிழில் தானே நடத்தணும் அண்ணே. எங்கள் தலைவர் கனகராஜன் இங்கே இருக்காரு, அவர் போய் தெளிவாக அதை பற்றி குடமுழுக்கு நடத்தணும்னு சொன்னதே பிஜேபி தான். 2 பாயிண்ட். குடமுழுக்கு நடத்தணும்னு சொன்னது நாங்கள் தான். அரங்காவலரெல்லாம் போய் பார்த்து குடமுழுக்கும் தமிழில் தான் நடத்தணும்னு நாங்கள் சொன்னோம். நான் சொல்லிட்டேன் அப்போ தமிழில் தான் நடத்தணும் அண்ணே. எங்களுடைய செய்தி குறிப்பு கொடுத்தாச்சு, தலைவரும் பேசியிருக்காங்க. அதை பற்றி கேள்வி கேட்கறனால நான் சொல்கிறேன். வெறும் நீங்கள் கேள்வி கேட்கல அண்ணே. நம்மளுடைய மாமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் மாநகராட்சியில் இந்த மாவட்ட நன்றி கலந்த பாராட்டுக்கள். 2021 நவம்பர் 16ஆம் தேதி பேருந்து நிலையத்தில் 34 கடையை ஏழை விடுறாங்க. அது நீங்களும் நிறைய எழுதியிருக்கீங்க, எல்லாம் நான் பார்த்தேன், நீங்கள் எழுதாது இல்லை.
அதை வந்து ஏலத்தில் வந்தவங்களுக்கு கொடுக்காம யார் 5 லட்ச ரூபா கமிஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு பின்னாடி டோர் வழியாக கொடுத்துருக்காங்க. அதை எதிர்த்து பேசி அதை ஒரு 6 மாதம் கடையை திறக்க விடாமல் பண்ணி இந்த நவம்பர் 2022 அந்த ஏலத்தை மேயர் கேன்சல் பண்ணி இப்போ புதுசாக இவர்களே 3 நாளில் ஏலம் நடத்தின மாதிரி பொய்ய சொல்லி இப்போ யாருக்கோ கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியும். அதனால் நம்முடைய மேயர் அவர்களுக்கு குறிப்பாக இந்த அமைச்சர், இது அமைச்சருடைய தூண்டலில் தான் இதெல்லாம் நடக்குது. அந்த ஆணையரே சொல்கிறாரு அமைச்சரனையை வற்புறுத்தி கையெழுத்து போடுன்னு வற்புறுத்துறாரு. நான் என்ன சார் பண்ண முடியும்? அதனால் அமைச்சர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் சொல்கிறோம், தயவு செய்து இந்த விபரீத விளையாட்டுக்கு போகாதீங்க. முன்னணி பத்திரிகையாளரை கூப்பிட்டு வெள்ளை அறிக்கையை பத்திரிகை நண்பர்கிட்ட கொடுங்க. நான் தனபாலன் கொடுங்கன்னு நான் சொல்லல. உங்கள் கையில் கொடுத்தா அரசியல் பிஜேபிமா நம்ம எத்தனை பத்திரிகை எவ்வளோ அருமையாக கேள்வி கேட்குறாங்க பாருங்க. இந்த பத்திரிகை நண்பர் முன்னாடி வெள்ளை அறிக்கையை மேயர் கொடுத்துட்டு அப்புறம் நடத்தும். மாநகராட்சிக்கு இதன் மூலமாக பல கோடி ரூபாய் வருமான இழப்பு ஏற்பட்டிருக்கு. இதையும் செய்யலைனா மிகப்பெரிய போராட்டம், முற்றுகை பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல்லிலே நடத்தி காட்டும் என்பதையும் பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லியிருக்கேன். மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் முழுமையா வந்து தமிழக நிறைவேற்றுதுன்னு உங்களுக்கு ஏதும் அதுல ஐயம் இருக்கா? எந்த 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 அடிப்படையில்? ஜல்ஜீவன் வீட்டுக்கான குடிநீர் திட்டத்தில் பைப் இருக்கு, ஆனா தண்ணி வர்றதுக்கு பைப்பை காணும். அதை மட்டும் போட்டு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் திருவண்ணாமலையில் விழுப்புரத்தில். நீங்களே போய் உங்க நண்பர்கிட்ட கேளுங்க, ஏழைகளுக்கான வீடு திட்டம் பிரதமர் மோடி வீடு லஞ்சம் வாங்காம எத்தனை பேருக்கு வீடு கொடுத்துருக்காங்க கேளுங்க. 10,000 5,000. வீட்டுக்கு வர்ற குடிநீர் திட்டம் கனெக்ஷனுக்கு 10,000. ஊழல் மேல ஊழல், லஞ்சம் மேல லஞ்சம். நம்பர் 1 மாநிலமாக மத்திய அரசு திட்டத்தை லஞ்சம் வாங்குறதுல தமிழகம் இருக்குது என்பதுதான் உண்மையோ தவிர நடைமுறைப்படுத்துதல் இல்லை. தமிழகத்துல தொடர்ந்து கடைசி கேள்வி எடுத்துட்டுமா தலைவர்? தமிழகத்துல வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து குட்கா, கஞ்சா போன்ற பொருட்கள் வந்து அதிகமா இருக்கு. டெய்லி ஏதாவது ஒரு மாவட்டத்துல 2 பேர் 5 பேர்னு சொல்லி இப்போ கைது பண்ணிட்டே இருக்காங்க. அதே போல ஏதாவது ஒரு மாவட்டத்துல தினந்தோறும் ஏதாவது கொள்ளை சம்பவமானது நடந்துகிட்டே இருக்கு. அது நீங்க பேப்பர்ல டிவியில பார்த்துட்டே இருக்கீங்க. தமிழகம் வந்து சட்டம் ஒழுங்குல எந்த நிலைமையில இருக்கு? அண்ணே, தமிழகம் வந்து சட்ட ஒழுங்குல அதில் பாதாளத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த உண்மை இது நான் பொய்யெல்லாம் பேசலானே, நான் ஆதாரப்பூர்வமாக தரவே கொடுக்குறேன். இவங்க போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாற்றில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்த ஒரே டிஜிபி நம்ம டிஜிபி. அந்த பதிலும் தப்பாக இருந்துச்சு. சூசைட் பிளாஸ்ட்டு, ISIS நம்ம கேட்ட இவங்க போய் ப்ரெஷர் பண்ணி டிஜிபியை பதில் கொடுக்க வச்சு டிஜிபி மேலே பெரிய மரியாதை இருக்குது. அந்த போஸ்ட் நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாது. என்னை மாதிரி அரசியல்வாதி கேள்வி கேட்டால் மக்களுக்கு அந்த மரியாதை போயிடும். திரும்ப டிஜிபியை எதிர்த்து பேச வைத்து வேடிக்கை பார்த்தது இந்த விடியாத அரசு. அப்படி தான் சட்ட ஒழுங்கு இருக்குன்னு தினமும் ஒரு பதற வைக்கக்கூடிய ஏதோ ஒன்று காலைல டிவியில் வந்துடுது. டிவியை போட்டிங்கனாவே ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் வருது. கூட்டு பலாத்காரம் தினமும், சீனா பிடுங்கிட்டு போயிட்டான், இதை பண்ண அதை பண்ண. முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக கீழே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கட்சி ஆளுகளுடைய கட்டுப்பாட்டை குறைக்கணும். அவன் போய் காவல்துறை நண்பர்களை கையை கட்டி போட்டு வச்சிருக்கான். எப்படி வேலை நடக்குது? லா அண்ட் ஆர்டரில் வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தான். அதற்கு காரணம் முதலமைச்சர் தான். அரசியல் களத்தில் வாரிசுக்கு ஆதரவாக அண்ணன் பாருங்க, அண்ணன் நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வந்து விஜய் அவர்களும் பிடிக்கும், அஜித் அவர்களும் பிடிக்கும். ஏன்னு சொல்கிறேன் ஆனால் ஏன்னு சொல்கிறேன் ஆனால் இதை கேள்வி டேரெக்டாக சொல்கிறேன். மக்களுக்கு புரியாது, மக்களுக்கு புரியாது. இதை வந்து நான் பாலிடிக்ஸ் பண்ணுற ஆளே இல்லைன்னு. அஜித் அவர்களுடைய உழைப்பு வந்து அசாத்தியமான உழைப்பு. ஒரு தனி மனிதன் சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த பேக்கப்னு இல்லாமல் ஒரு மனுஷன் வந்து இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறது சாதாரண வேலை. அவர் சாதாரண மனிதர்களுக்கு ரோல் மாடல். விஜய் அவர்களுடைய முதல் படத்தை நான் பார்த்துருக்கேன். அவர் நடிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கெல்லாம் மிரட்டியிருக்காரு, பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போல்லாம் அதிகமாக தியேட்டருக்கு போக முடியலன்னு அதிகமாக பார்க்க முடியும். விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பை மெருகேற்றி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு படத்துலையும் பார்க்குறோம். அசாத்தியமான டான்ஸ். அவர் வயசுக்கு என்னமா டான்ஸ் ஆடுறாரு, ரப்பர் மாதிரி இருக்காரு. அதனால 2 படத்தையும் நான் பார்ப்பேன். அரசியல்ல 2மாக துணிவாக இருப்பேன். வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம். ஆனா வாரிசு படத்தையும், ஏன்னா நண்பர் கேட்கிற கேள்வி உள்ள செக் இருக்கு. வாரிசையும் துணிவையும் நேரம் இருக்கும் பொழுது 2ஐயும் சென்று பார்ப்பேன். 2 நடிகர்கள் மீது மிகப்பெரிய அபிமானம். அதே நேரத்தில் அந்த ரசிகர்கள்லாம் சண்டை போட்டுக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் பத்திரிகையில் எழுதுங்க. பத்திரிகை படம் தானே அது. அவங்களாம் சண்டை எவ்வளோ டிக்னிஃபைடாக 2 பேர் இருக்காங்க. அஜித்தோ விஜயோ எவ்வளோ டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணுறாங்க. அதான் அதுக்காகத்தான் சொல்கிறேன். எவ்வளோ டிக்னிஃபைடாக பிஹேவ் பண்ணுறாங்க, எவ்வளோ ஜென்டில்மேனாக இருக்காங்க. ரசிகர்களும் நீங்கள் ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்கள் சகோதரனா என் வேண்டுகோள். அரசியல்லாம் விட்டுருங்க, அழகில்லை. நீங்கள் நாளைக்கு பெரிய பெரிய பொறுப்புக்கு வரணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது.
படத்தை பாருங்கள், ரசிங்க, குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்கள். மற்றபடி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அண்ணே, வாரிசுக்கு நான் இதை ஒன்றை மட்டும் போட்டால் அது போயிடும். ஏன்னு அப்படி பண்ணுறேன் சார்? வரவுள்ள எம்பி தேர்தலில் பிரதமர் மோடி வந்து ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிறதா சொல்லி ஒரு ஏன் ராமநாதபுரம் நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை அப்படி ஒரு ஏன் வேற ஏன் திண்டுக்கல் இருக்கக்கூடாது? என் பாயிண்ட் இது ஏன் மக்கள் ஆனால் எனக்கு அதிகாரப்பூர்வமாக நான் சொல்வதற்கு எனக்கு யாருமே சொல்லலை. நான் ஒரு மாநில தலைவரை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகவலும் இல்லை. இதனால் இந்த காசி தமிழ் சங்கம் நடந்து முடிய பிறகு காசி ராமேஸ்வரம் அப்படின்னு நீங்கள் எதோ சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். 39 தொகுதியிலையுமே ஒரு தொண்டனுமே பிரதமர் என் தொகுதிக்கு வரணும், என் தொகுதியில் நிற்கணும்னு தான் விருப்பப்படுறாங்க. நாட்டில் 543 தொகுதிக்கும் அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரதமர் அந்த தொகுதி நின்னாங்கன்னா அது விஐபி தொகுதியாக மாறுது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் டெஸ்டினேஷனாக மாறுது. இப்போ வாரணாசி வந்து டிவியில் தான் பார்க்குறோம். ஜப்பான் பிரதமர் ஒரு நாள் வர்றாரு, அடுத்த நாள் இன்னொருத்தர் வர்றாரு. மிகப்பெரிய மாற்றம் வாரணாசியில் நடந்திருக்கு. தமிழகத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் என்பது என்னுடைய ஒரு அன்பான ஒரு தொண்டனாக என் வேண்டுகோள். பிரதமரனுடைய முடிவு எந்த தொகுதியாக இருந்தாலும் எங்களுக்கு சரிண்ணே. 39 நாங்கள் எந்த தொகுதியாக இருந்தாலும் தயாராக. உடனே அடுத்த கேள்வி கேட்காதீங்க, அப்புறம் கூட்டணி கட்சி. நன்றி அண்ணே, பார்ப்போம்.